ஒரு விஷயம் வந்து நீங்கள் வந்து ஒரு லோ சிசி பைக் வச்சுருக்கீங்க, இங்கே வரீங்கன்னா இந்த இடம் வந்து ஒரு டெம்டேஷன் ஸ்பாட் மாதிரி. ரைட் அண்ட் பார்க்கும்போதெல்லாம் எப்பவுமே வந்து நம்ம வீட்டு ஒரு செல்லக்குட்டி மாதிரி நல்லா காம்பேக்டாக அழகாக. இது வந்து புல்டாக் மாதிரி. You can't blame anyone. Biking is on your risk. நம்ம ட்ரைடன்ட் ஷானோட ட்ரைடன்ட்டு போமா. ஓகே ஃபைன், கிளம்புவோம். சூப்பராக இருந்தீங்க. ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் திஸ். பாய் சுரேஷ், பார்க்கலாம். டேக் கேர். ஸோ வரும்போது 3 பேர் தான் வந்தோம். இப்போ வந்து எல்லாருமே போங்க, நீங்கள் எக்ஸாஸ்ட் வச்சுருக்கீங்க. ஓ மை காட், சாதம் குட்டி வச்சுருக்காங்க. எவ்வளோ வா ஓட்டிடுங்க. நான் நினச்சே பார்க்கல. நிறைய பேர் மீட் பண்ணுங்க. காலைல ஆரம்பிக்கும் போது 3 பேர் ஆரம்பித்தோம். அப்புறம் 4 பேர் வரத்துக்குள்ள 4 பேர் ஆச்சு. இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 9 பேர் ஆகிடுச்சு. 9-10 பேர் ஆகிடுச்சு. எல்லோரும் முன்னாடி போயிட்டாங்க. ஸோ பிளான் இஸ் டு லைக் மால்புரத்தில் ஏதோ ஒரு ஹோட்டல் இருக்கான், அங்கே போய் பாதி பேர் வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிக்கலாம் அப்படின்னாங்க. சில பேர் வந்து டேரெக்டாக வீட்டுக்கு போயிடலான்னாங்க. ஸோ எப்படின்னு தெரியல. நம்மளுக்கு இப்போ பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. மணி வந்து 8:50 ஆகுது. ஒரு 7:15 ஒரு 7:20க்கு நம்ம வந்து எம்டிகே போகணும். போகும்போது வந்து அப்படியே லைக் ஒரு 30 வண்டி இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஒரு 10 வண்டி போச்சுன்னா இன்னொரு 10 நிமிஷம் கழிச்சு இன்னொரு 10 வண்டி வந்துடுது. எப்போ பார்த்தாலும் வந்து பைக் இருக்காது. ஒரு 8:30 வரைக்கும் வந்து நீங்கள் எப்போ பார்த்தாலும் வந்து பைக்ஸ் கண்டினியூஸாக வருதுனுக்கு. டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் வராங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ணுறாங்க. நல்ல விஷயம் உண்மையிலே. ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரோட்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டராக இருந்தது வரும்போது. இப்போ போகும்போது எப்படி இருக்குன்னு தெரியல, பார்ப்போம். நல்ல விஷயங்க. ஆனால் ஒரு விஷயம் வந்து நீங்கள் வந்து ஒரு லோ சிசி பைக் வச்சுருக்கீங்க, இங்கே வரீங்கன்னா இந்த இடம் வந்து ஒரு டெம்டேஷன் ஸ்பாட் மாதிரி உங்களுக்கு. ஒரு டெம்டேஷன் ஸ்பாட் மாதிரி என்ன ஆகுனா பார்த்தீங்க, உங்களுக்கு அந்த வண்டி வாங்கணுன்ற மாதிரி ஒரு டெம்ட் வந்துடும். நான் வந்து ஃபஸ்ட் டைம் வரும்போது ஒரு ஸ்கூட்டியில் வந்தேன். நான் நம்மளோட ஸ்கூட்டியில், அதுக்கப்புறம் வெப்சைட்டில் வந்தேன். ஸ்கூட்டியில் வரும்போதெல்லாம் இந்த இடம் வந்து அவ்வளோ ஒரு பெரிய ஃபேமஸ்லாம் கிடையாது. அண்ட் லேட்டராக பார்த்தீங்கன்னா எஃப்சியில் வரும்போது வந்து இந்த இடம் நல்ல செம பிக்கப்பு. நான் வருவேன், நம்ம நிற்போம், போயினே இருப்போம், அப்படியே யார்கிட்டையும் வந்து பேச மாட்டோம். ரெண்டாவது வந்து அவங்க எல்லாம் குரூப்பாக பேசுவாங்க, திடீர்னு போய் உங்களால் மிங்கிள் பண்ண முடியாது. அந்த சில விஷயம்லாம் இருக்குது. இந்த இடம் தான் ரோடு கொஞ்சம் மோசமாக இருக்குது. ஐயோ அந்த லாரி பாருங்களா, ரைட் சைடு சாஞ்சிக்கிட்டே வருது. ஸோ நீங்கள் குரூப்பாக வரும்போது உங்களுக்கு வந்து அந்த டைம் போகிறது தெரியாது. பட் சோலோ வந்தீங்கன்னா நம்ம யார்கிட்ட பேசணும்னு தெரியாமல் முழிப்போம்ல, அந்த மாதிரி விஷயம்லாம் இப்போ ஆனால் எவ்வளோ மாறிடுச்சு. இப்போது நிறைய பேருக்கு வந்து நல்ல ஒரு அவேர்னஸ் இருக்குது.
பீப்புள் கனெக்ட் பண்ணுறாங்க. ஆனால் எம்டிக்கு வந்து இப்போது அந்த பழைய வந்து பாஷ் அந்த இதெல்லாம் இப்போ அதிகமாக கிடையாது. மேபி நம்ம Z900 வச்சுக்கனால நமக்கு ஃபீல் மாறிச்சான்னு தெரியல. ஸோ ஆப்வியஸாக பார்க்கும்போது வந்து இட் இஸ் நல்லாவே மாறிச்சு இந்த லொக்கேஷன். இந்த இடம் பாருங்களேன், இந்த மரம் லொக்கேஷன்லாம் இதாங்க சீனிக்கு இந்த ரூட்டில். ஃப்ரெண்டில் ட்ரைடன்ட் ஓட்டும் போகிறால இவரும் நம்ம கூட தான் ரைட் பண்ணுறாரு ரிட்டர்ன் போகும்போது. அண்ட் இங்கே ஆல்ரெடி வந்து ஷானோட வண்டி. ஸோ இவங்க எல்லாமே வந்து நம்ம போகும்போது 4 பேர் போனோம்ல Z900, இவங்க எல்லாமே வந்து ட்ரைடன்ட் குரூப்பு. ஆல்ரெடி கொஞ்சம் பேரில் தெரியும் நம்மளுக்கு. ஸோ அப்படியே அவங்க கூட அப்படியே ஜாயின் பண்ணி ரிட்டர்ன் வரும்போது ஒரு குரூப்பாக போகலாம் அப்படின்ற மாதிரி. இந்த ஸ்ட்ரெச்சை விட்டுனா இந்த ஸ்பீடை பிடிக்கவே முடியாது. அந்த ஸ்ட்ரெச்சுக்கு அப்புறம் நம்ம வந்து ஸ்பீட் எடுக்க முடியாது. அதுக்கப்புறம் மாவலிபுரம் வந்துடும், எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறம் அப்படியே ஸ்லோவாக செட்டிலாக போகிற மாதிரி இருக்கும். நம்ம காலையில் இன்னும் பெட்ரோல் ஃபில் பண்ணல. லாஸ்ட் ரைடு அந்த சிட்டி ரைடு போனப்போ நம்ம ஃபில் பண்ணது. நம்ம ஷான், பெனட், ஃப்ரெட்டா. அவ்வளோதானா? ஓகே, இன்னும் 2 வண்டி வருது. ரைடன்ட் பார்க்கும்போதெல்லாம் எப்பயுமே வந்து நம்ம வீட்டு ஒரு செல்லக்குட்டி மாதிரி நல்லா காம்பேக்டாக அழகா. இது வந்து புல்டாக் மாதிரி ஷானோட வண்டி. மனசாட்சியே இல்லாம சத்தமா இருக்கும். வண்டி பின்னால போகவே முடியாது.
ஆக்சுவலாக மகாபலிபுரம் வந்தாச்சு. ஸோ இங்கேருந்து தான் நம்ம அப்படியே டிவைட் ஆக போகிறோம். இங்கே ஏதோ ஒரு இங்கே ஏதோ ஒரு ஹோட்டல் இருக்கான் மாமல்லா அப்படின்னு. அங்கே தான் பிரேக்ஃபாஸ்ட் முடிக்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ சில பேர் அங்கே பிரேக்ஃபாஸ்ட் முடிக்க போகிறாங்க. நம்மளும் சாப்பிட்ருவோம். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. மகாபலிபுரம் கிட்ட வந்தாலே அந்த ஸ்டோன் கார்விங் தான் ஃபுல்லாகவே. மகாபலிபுரம் ஃபேமஸே அதுக்கு தான். ஸோ மகாபலிபுரம் வந்தாச்சு. இங்கே தான் அந்த ஹோட்டல் மாமல்லா அப்படின்னு ஒரு ஹோட்டல் இருக்கான். அங்கே தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு சொல்லி சில பேர் சொன்னாங்க. ஸோ அப்படியே குரூப் வந்து 2ஆக பிரிஞ்சுன்னு நினைக்கிறேன். எனக்கும் பசிக்கு நானும் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. Porsche. பா, நம்ம ஷானோட வண்டி எக்ஸாஸ்ட் சவுண்டே வேற லெவலுங்க. பா, அந்த வண்டி சவுண்டே அழகுதான். அப்பா, ஒரு மாதிரி ஸ்மூத்தாக ஓட்டினே நல்லாயிருக்கு வண்டி. சீரியஸாக நாங்கள் விலாகே பண்ணலைங்க. இந்த ஸ்ட்ரெச்சு ஃபுல்லாகவே நான் சீரியஸாக விலாக் பண்ணல. ஏதோ ஒரு அமைதியான ஒரு ஃபீல். ஜஸ்ட் அப்படியே ரிலாக்ஸிங்காக வண்டி ஓட்டுறேன். அங்கே வரும் பைக்கர்ஸ் ஃபோட்டோவா குரூப்பு. இப்போல்லாம் பைக்கிங் குரூப்பு தாங்க அதிகமாக இருக்கு. ஓகே, இந்த ரைடு வந்து பர்ஃபெக்டாக போச்சு. அண்ட் ஐ டோட்டலி என்ஜாய்ட் இட். மார்னிங் அப்படியே அழகாக ஜென்டலாக அப்படியே க்ரூஸ் பண்ணிவிட்டு கிளைமேட் என்ஜாய் பண்ணி ரைட் பண்ணுவோம். ஒரு 3 பேர் போன ரைடு வந்து 4 பேர் ஆச்சு. அப்புறம் எம்டிகேல போனோம். நிறைய பேரை மீட் பண்ணோம், நிறைய ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணோம், நிறைய புது ஃப்ரெண்ட்ஸை உருவாக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ரிட்டர்ன் வரும்போது அழகாக க்ரூஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 வண்டி வந்தோம். ஒரு நல்ல அன்பிளான்டு ரைடு மாதிரி நல்லா இருந்தது. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. இது வரைக்கும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா. அண்ட் ஐ வில் see you guys in another vlog. Stay safe, be happy and peace out guys.